மாலைமலை.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மோனிகா. பொதுவா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஹீரோயின்ஸ் எல்லாம் அவங்களே பாட்டு பாடுவாங்க, சொந்த குரல்ல டப் பண்ணுவாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க. ஆனா இப்போ பாட்டு பாடலனாலும் பரவாயில்லைங்க, எத்தனை பேரால டப் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா எத்தனை பேரால நல்லா தமிழ் பேச முடியும்? அந்த மாதிரி சூப்பரா தமிழ் பேசி தனக்கு தானே டப் பண்ணிக்கக்கூடிய ஒரு அழகான டேலண்டட் ஹீரோயினை தான் இப்போ நான் சந்திக்க போறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் மிஸ் பிரியாமணி. ஹாய். ஹாய். சூப்பரான படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் படம் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. கன்ஜாயின் ட்வின்ஸ் பத்தி படத்துல நடிக்கிறதுக்குனால ஏதாவது ரிசர்ச் மாதிரி பண்ணிக்கிட்டீங்களா? எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க, அதெல்லாம் இல்லையா? நான் இது வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணது கிடையாது. பட் எஸ், கன்ஜாயின் ட்வின்ஸ். பட் ப்ரிடாமினன்ட்லி நான் ஹெட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கிற ட்வின்ஸ் பத்தி தான் நான் டிவில பார்த்திருக்கேன், நெட்ல படிச்சிருக்கேன், ஒரு பேப்பர்ல வாட் எவர் நியூஸ் வந்திருக்கு. ஹிப்ல ஜாயிண்ட் ஆன இதை பத்தி ஐ எம் நாட், இது வரைக்கும் நான் படிச்சது கிடையாது. ஸோ இட் வாஸ் ஆல் வாட் எவர் பண்ணது எல்லாமே இட் வாஸ் ஆல் இன்ஸ்டிங்க்ட் ஆன் தி ஸ்பாட். சார்லதா படம் வந்து ஒரு ஹாரர் மூவி இல்லையா? ஸோ ஹாரர் மூவி வந்து கெரியர்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க இந்த இது சூஸ் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவுட் அண்ட் அவுட் ஹாரர் கிடையாது. இதுல தி ஒரிஜினல் வெர்ஷன், த தாய் வெர்ஷன் வந்து எஸ் தட் வாஸ் அவுட் அண்ட் அவுட் ஹாரர்னு சொல்லலாம். பட் இது வந்து அதோட ஜஸ்ட் அந்த கன்ஜாயின்ட் போர்ஷன்ஸ் மட்டும்தான், இட்ஸ் ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இதுல வந்து கல்ச்சருக்காக சேஞ்ச் எல்லாம் பண்ணி சென்டிமெண்ட் கொண்டு வந்து, காமெடி கொண்டு வந்து, I think it is definitely kind of important because first of all இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ப்ராஜெக்ட். ஸோ எஸ், ஹாரர் பொதுவா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானும் நிறைய ஹீரோயின் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன் டிவில. ப்ரிடாமினன்ட்லி எல்லாமே ஹாரர் பேஸ்டா தான் இருக்கும். ஏதாவது ஒரு கோஸ்ட் வருது, ஆவி வருது, அட்டாக் பண்ணுறது, அவங்க இது மாதிரி ஒரு சேர் எங்கே நாங்கள் மூவ் ஆகுறது, அது எல்லாமே தட் இஸ் தி சகஜம் தான் எல்லா ஹீரோயின் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல. பட் இதுல லைட்டா ஹாரர் இருக்கு. எஸ், அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் அது தவிர ஐ திங்க் as I said earlier, mother sentiment, comedy and the closeness, the love between the hero and the heroine, I think ரொம்ப அருமையா பொன்குமரன் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, பொதுவாக அந்த மாதிரி பேய் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஓரியன்டா இருக்கும். பட் பேயா தான் வந்து ஹீரோயின் வருவாங்க. இதுல வந்து நீங்களே துரத்திக்கணும், நீங்களே ஓடணும் போது எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது? இது ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா கன்ஜாயின்ட் போர்ஷன்ஸ் வந்து இட் வாஸ் சம் போத் கேர்ள்ஸ் வித் செப்பரேட், வேற ஆர்டிஸ்ட். அந்த சோலோவா இருக்கிற போர்ஷன்ஸ்ல ஆர்டிஸ்ட் வேற. ஆனா இதுல வந்து எல்லாமே நான் தான் பண்ணணும். ஸோ எஸ், கஷ்டமா தான் இருந்தது. பிகாஸ் சீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைம்ல நானே சிரிச்சிடுவேன். பிகாஸ் அந்த டைம்ல எல்லாம் டைரக்டர் வந்து மைக்கில் என்னெல்லாமோ சொல்லி இதுதான் மூடு வாட்எவர் அந்த ஹெல்ப் பண்ணறதுக்கு அவர் கியூ கொடுக்கும்போது அவர் ஏதாவது ஒரு சத்தம் பண்ணுவாரு, சவுண்ட் பண்ணுவாரு. ஸோ அது கேட்கும் போது நமக்கு, பிகாஸ் நம்ம அந்த ஃபுல் அந்த சீன்ல இருப்போம், அந்த இமோஷனல் சீன் வாட்எவர் அந்த பயப்படுற சீன்ல இருப்போம். திடீர்னு டைரக்டர் வந்து ஒரு வேன் எல்லாம் சொல்லும் போது ஐ மீன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நமக்கு யூ ஃபைண்ட் இட் ஃபனி. அப்போ எஸ், பயம் வரதுக்கு பதிலாக நான் சிரிச்சு, நான் சார் நீங்க எதுவும் சொல்லாதீங்க சார், எஃபெக்டே கொடுக்காதீங்க, ஜஸ்ட் மேடம்னு கூப்பிடுங்க, இல்ல பிரியான்னு சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன், தவிர தயவு செஞ்சு நீங்க எஃபெக்டை மட்டும் கொடுக்காதீங்க. பிகாஸ் எனக்கு பயம் வருது இல்லைங்க, எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லி. But all that was on the funnier side. But yes, it was a different thing because I mean நானே என்ன சொந்தமா சேஸ் பண்ணி இது பண்ண எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் to say that அது இப்போ கேட்கும்போது it is quite funny. But அதோட எக்ஸ்பீரியன்சஸ் were fun. நீங்க வந்து நாட் ஓன்லி தமிழ் சினிமாவோட ஹீரோயின் அவங்கள சொல்ல முடியாது. பிகாஸ் தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி ஒரு கலக்கிறீங்க. ஸோ அண்ட் எல்லா பெரிய ஸ்டார்ஸோட நடிக்கிறீங்க. தெலுங்குல இன்னும் B.Ed நாகார்ஜுனா, B.Ed மோகன்லால் சார். ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ், பெரிய பெரிய ஹீரோஸோட இது பண்றீங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கதை எப்படி இருக்குன்னு சில பேர் பார்ப்பாங்க, நல்ல ஸ்டோரியான்னு பார்ப்பாங்க. சில பேர் வந்து இப்போ பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா கதை ஸ்டார்ஸ் கூட இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் மீறி நம்ம கேரக்டர் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த இதுல எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னா நான் பண்ணுவேன். ஸ்கிரிப்ட்ல என்னோட ரோல் என்ன, அதுல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்குன்னா நான் பண்ணுவேன். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட், படம் ஹிட்டு ஃபிளாப் அது நம்ம கையில கிடையாது. பட் ஒரு படம் சொல்லும்போது, அந்த ரோல் சொல்லும்போது ஆப்வியஸ்லி அந்த எனக்கு பிடிச்சிருக்கு, விச் இஸ் வை ஐ ஹவ் அக்செப்டட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ப்ரிடாமினன்ட்லி இப்போ சொல்லும்போது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்னாலே ஆப்வியஸ்லி யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஒரு பெரிய நடிகர் வந்து பண்ணுவாருன்னு யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட். மேபி ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ.
பட் இப்போ இருக்கிற டைம்ல ஐ ஹவ் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் வந்து பார்க்கும்போது ஐ ஹவ் நாட் சீன் ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ல நடிக்கிற இது நான் பார்த்தது கிடையாது. ஐ குட் பி ராங், ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து எஸ் இட் ரெஸ்ட்ஸ் ஆன் யோர் ஷோல்டர்ஸ். ஸோ நம்ம சைட்ல இருந்து அது எந்த அளவுக்கு டு மேக் இட் ஆஸ் கன்வின்சிங் அண்ட் ஆஸ் ரியல் ஆஸ் பாசிபிள் அதான் நான் பண்ணியிருக்கேன் த்ரூ சாருலதா. நீங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து யூ ஆர் பிளெஸ்ட் பிகாஸ் ஒரு பெரிய ஒரு டைரக்டரால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோயின். யூ ஆல்வேஸ் ஹேவ் தட் ப்ரைட் இல்ல, பிகாஸ் அவர் வந்து உங்களை பார்த்துட்டு யூர் டேலண்டட்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி உங்களை கொண்டு வரணும்னா தட் ரியலி டேக்ஸ் லக்கி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படமே நல்லா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பால்மகேந்திரா சாரா இருக்கட்டும், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய ஹீரோஸோட நடிச்சிருக்கீங்க. நடிச்சுட்டு இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் மூவி உங்க கூட நடிக்கிறாருன்னும் போது எப்படி இருந்தது? லைக் ட்ராக்லாம் பண்ணீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து நான் ட்ராக் பண்ணிருக்கேன் ஹீரோவை. பிகாஸ் as when compared to him, yes, I am a senior artist ன்னு சொல்லலாம். But yes, first day ல இருந்து எனக்கு the funniest part is எனக்கும் அவனுக்கும் we have a common friend, and அது வந்து எனக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் டே அந்த டைம்ல தான் எனக்கே தெரிஞ்சது தட் the common friend அவனுக்கும் ஹீரோ தெரியும்னு. ஸோ நானும் அவனும் சேர்ந்து வி சைட் ஓகே ஏதாச்சும் ஹீரோ கலாய்க்கணும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து. அண்ட் ப்ரொடியூசரை நான் சைட்ல எடுத்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன்ல ஏதாச்சும் பண்ணா நான் அவன் மேல கத்தி நான் ஐம் கோனா வாக் அவுட் இந்த இது. ஸோ நீயும் கொஞ்சம் யூ ஹாவ் டு ஆல்சோ ஹெல்ப் மீ அவுட்னெல்லாம் சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி அன்பார்ச்சுனேட்லி அந்த போர்ஷன் நடக்கல. பட் அந்த காமன் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோட நிறைய விஷயங்களை பத்தி சொன்னாரு. பர்சனல் ஆப்வியஸ்லி பர்சனல் லைஃப் நிறைய விஷயங்களை சொல்லி அடுத்த நான் அவன் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது அவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அவன் சொன்னா உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னாங்க, இந்த பையன் சொன்னானா, எனக்கு தெரியும் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் சொல்லி டைரக்டர் ஐ டுக் ஹிம் இன் கான்பிடன்ஸ். அவர்கிட்டயும் சொல்லி சார் இந்த பேரை கூப்பிடுங்க சார் அவனுக்கு தெரியும்னு எல்லாம் சொல்லி டைரக்டரும் கூப்பிடுவது அதுக்கு மேல ஷாக். Obviously it was all in good intention. So future projects எல்லாம் என்ன? What are you? எனக்கு லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு கன்னடா ப்ராஜெக்ட் மிஸ்டர் சிவராஜ்குமாரோட இப்போ அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும். பட் அது இல்லாம ஐ ஹவ் yet to sign movies. ஓகே, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க. எந்த ஸ்டாரோட வந்து கம்ஃபர்டபிள்? ஓகே, இல்ல நாகார்ஜுனா சாரா இருக்கட்டும், இல்ல மோகன்லால் சாரா இருக்கட்டும், பெரிய பெரிய டைரக்டர்ஸா இருக்கட்டும், யாரோட கம்ஃபர்ட் லெவல் யூ தாட் ஓகே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்? No, it's not that. See, நான் வந்து எனி படமா இருக்கட்டும், எனி ஹீரோ ஆர் எனி டைரக்டர் ஃபார் தட் மேட்டர், என்னோட சைட்ல இருந்து ஐ ட்ரை டு மேக் இட் as comfortable as possible. பிகாஸ் இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியர் கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அப்புறம் ஒர்க் வில் கோ ஸ்மூத்லி. எந்த சைட்லயும் டென்ஷன் ஆயிருந்ததுன்னா தென் நமக்கு ஒர்க் சைட்ல டென்ஷன் ஆயிருக்குமோ, கத்துவாரோ இல்ல இந்த மாதிரி சொல்லுவாரோன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே லாஸ்ட் டே வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இஃப் யூ யூஸ் டு தட் பர்சன் அண்ட் அட்லீஸ்ட் கெட் யூஸ் டு தட் பர்சன், ஃப்ரெண்ட்லியா இருந்து அட்மாஸ்பியர் கம்ஃபர்டபுளா வச்சிருந்தா ஃபார் மீ மை ஒர்க் ஃப்ரண்ட் வில் பி பெட்டர். ஸோ அதனால ஐ எம் அட் ஈஸ் வித் எவ்ரிபடி அண்ட் வித் ஆல் த ஹீரோஸ். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கத்துக்கிறோம் எல்லாருமே. ஒவ்வொரு படத்துல இருந்தும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பை த எண்ட் ஆஃப் த மூவி ஒரு விஷயம் நம்மளுக்கு ஓகே பெட்டரா இருக்கும், இல்ல ஏதாவது கத்துன்னு இருப்போம். சார்லதால என்ன விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க? வாட் எனி சேஞ்சஸ் சார்லதா படம் பண்றதுக்குனால அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலி? நாட் ரியலி, பட் எஸ் இந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது கன்ஜாயின்ட் போர்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பிகாஸ் ஒரே ஃப்ரேம்ல 2 கேர்ள்ஸும் வராங்க, 2 பேரோட பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கணும், 2 பேரோட எக்ஸ்பிரஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும், வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஷூட்டிங் பண்ணும்போது எஸ் யூ கேன் மேனேஜ் வித் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ், பட் டப்பிங் டைம்ல தான் அங்க இடிக்கும். ஸோ டப்பிங்கும் எக்ஸ்ட்ரா காஷன் எடுத்து எங்கேயுமே வாய்ஸ் கரெக்ட் சேமா இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி when the girls are seen together. ஸோ எஸ் அது கொஞ்சம் டைம் எடுத்து, பிகாஸ் லதாக்கு கொஞ்சம் பேஸ் வாய்ஸா கொடுத்து as I am right now, my voice is right now, அது கொஞ்சம் லதாவா கொடுத்து, சாருக்கு இன்னொரு 1 level லைட்டர் கொடுத்து, that's how I dubbed. So I think the sheer fact of அது இல்லாம the whole யூனிட்டே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி யூனிட்டா இருந்தது, சிரிச்சு பேசி கிண்டல் எல்லாம் பண்ணி all that was there. அது இல்லாம I think this conjoined portions பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே we just sat upright and we said okay, fun fact அது எல்லாமே இருக்கு, பட்
when it comes to executing the scene, அது as convincing as possible அவர் டைரக்ட் பண்ணும், as convincing as possible நான் ஏன் சைட்ல இருந்து, because ஆன் கேமரால நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் இஸ் கோயிங் டு லுக் அட் மீ. ஸோ என்னோட சைட்ல இருந்து as comfortable as possible or as not comfortable but yeah comfortable, convincing and real. ஸோ நான் என்னோட சைட்ல இருந்து பண்ணேன். ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல யூனிட்ல யாருக்காவது ட்வின்ஸ் யாராவது கால் பண்ணி ஏதாவது கமெண்ட் சொன்னாங்க? No, not really. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I think if some twin calls up, I'll be happy. Anyway, thank you so much for your time and himalayamala.com viewersக்கு ரொம்ப ரொம்ப நன்றி for watching this and for helping me to talk more about Charulata. So இது வரைக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. Your feedback is always welcome. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய வெற்றி விழால உங்களை Thank you so much. Thank you.